ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என் சாரம்மா கிச்சனில் மினி ஜாங்கிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். பெரிய ஷேப்லாம் வேணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. சும்மா குட்டி குட்டியாக செய்கிறதுனால ஈஸியாக செஞ்சிடலாம். அளவு மட்டும்தான் முக்கியம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு கப் உளுந்தம்பருப்பு எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அப்புறம் ஊற வச்சுக்கணும். நல்லா கழுவிடணும். முதல்ல கழுவிட்டு அப்புறமா ஊற வைக்கணும். இது 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா கிரைண்டரில் போட்டு நல்லா ஆட்டணும். தண்ணியெல்லாம் இருத்துட்டு நல்லா ஆட்டணும். இது நல்லா ஆட்டும்போது 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக ஆட்டணும். தண்ணி லேசாக தெளித்து ஆட்டலாம். ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஜாங்கிரி கலர் வர்றதுக்காக இதை ஆட்டும் போதே கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. சும்மா அப்பப்போ லேசாக தெளிச்சிக்கலாம். அப்போ தான் நல்லா வடை காட்டுற மாதிரி பாருங்கள், எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். அவ்வளோ நல்லா சாஃப்டாக அப்படி ஒரு வெண்ணெய் மாதிரி இருக்குது பாருங்கள். அது மாதிரி ஆட்டி எடுத்தாச்சு. இப்போ சுகர் சிரப் செஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு கப் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு 1.5 கப் சர்க்கரை எடுத்து 1 கப் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகும். இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர், கொஞ்சமாக நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம்தான், அந்த மாதிரி ஒரு 1/2 பிஞ்ச் போட்டால் போதும். கலர் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து ஒரு பிசுக்கு பதம் வரணும். ரொம்பலாம் வேண்டாம், முருகிடக்கூடாது. நல்லா கொதித்து ஒரே ஒரு பிசுக்கு பதம், ஒரு நூல் மாதிரி வந்தால் போதும். ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இப்போது இந்த மாவு ஆட்டி வச்சுருக்கோம்ல, இதில் ஜாங்கிரி துணி இல்லைன்னா அதெல்லாம் ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். என்ன கவர் கிடைக்குதோ, நான் அப்போ தான் சால்ட் கொட்டிட்டு எடுத்து வச்சுருந்தேன். அந்த கவர்லேயே போட்டுட்டேன். ரொம்ப நல்லா தான் வந்துச்சு. அதே மாதிரி பால் கவர் இருந்தால் பால் கவர், ஆயில் கவர் இருந்தால் ஆயில் கவர், எந்த கவர் கிடைக்குதோ போதும். இது நம்ம பெருசாக ஷேப்லாம் பார்க்க போகிறதில்ல. அதனால் எந்த கவர்னாலும் சரி, ஒரு திக்கான கவர் எடுத்துகிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இந்த மாவை போட்டு நல்லா இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டால் டைட்டாக நிற்கும் நம்மளுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு செய்யும்போது அப்படி நம்ம செய்ய முடியாது, அதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் அது பாட்டுக்கு நல்லா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டோன்னா அது டைட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம சுற்றிக்கலாம். அந்த கார்னரை லேசாக கட் பண்ணிடலாம். ஒரு சின்ன ஹோல் இருக்க மாதிரி கட் பண்ணிடலாம். இப்போ இந்த கொதிச்சுக்கிட்டே இருக்குல்ல, இந்த சர்க்கரை பாகில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஃப்ளேவருக்கு நம்ம ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இப்படி ரோஸ் எசன்ஸ் பிடிக்கும் அப்படின்றவங்க கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் விட்டுக்கலாம். ஏலக்காய் வேண்டான்னா அது விட்டுக்கலாம். எது நம்மளுக்கு பிடிக்குதோ அது நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, நம்ம ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். இப்போ இதில் சுற்றி பார்க்கலாம் வருதான்னு. ஓ, நல்லாவே வருது. இது ஒரு ட்ரையல், சும்மா சுற்றி பார்த்தா. இப்போ என்ன பண்ணலாம், நல்ல ஒரு ஃப்ளாட்டான ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி காய வைக்கலாம். எண்ணெய் ரொம்ப காஞ்சிடக்கூடாது. ரொம்ப காயும் போது சுற்றினோன்னா அப்படியே பிரிஞ்சு அப்படியே ஸ்வங்கின்னு நம்ம ஒரு பக்கம் சுற்றினா அது ஒரு பக்கம் போயிடும். அதனால் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா சுற்ற ஆரம்பிச்சிடலாம். அப்போ தான் நம்ம சொன்ன பேச்சு கேட்கும். இல்லைன்னா நம்ம இங்கே வச்சோன்னா அது அப்படியே இழுத்துட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம சுற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எதுக்காக கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கோம் அப்படின்னா, அது ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். நல்லா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒரு முறைன்னு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம அதை சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா சுற்றியாச்சு. இது நல்லா வேகணும். கொஞ்சம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்து அது வேகட்டும். என்ன இது கலரே வரலையேன்னு பார்க்க வேண்டாம். இது வெந்ததுக்கப்புறமா அது கலர் நல்லா வந்துடும். ஜாங்கிரி கலர் வந்துடும். இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால அது மெதுவாக தான் வரும், வேகும். அதனால் அது வேகிற வரைக்கும் காத்திருந்து அதை திருப்பி போடலாம். இப்போ எல்லாம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு அதுவும் வெந்ததுக்கப்புறமா எடுத்துட வேண்டியதுதான். ஒரு பக்கம் நம்ம ரெடியாக
சுகர் சிரப் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை பார்த்திங்களா, கலர் நல்லா வந்துருச்சு பார்த்திங்களா, நல்லா ஆரஞ்சு கலர் நல்லா வந்துருச்சு. இன்னும் அந்த சுகர் சிரப்லேயும் நம்ம வந்து கொஞ்சம் கலர் போட்டிருக்கோம், அப்போ இன்னும் நல்லா வந்துடும் கலர். இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். வெந்ததுக்கப்புறமா எடுத்து அப்படியே உடனே சூடோடு அப்படியே அந்த சுகர் சிரப்பில் போட்டுடலாம். இன்னும் அதையும் எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுடலாம். இப்போ வெந்ததெல்லாம் எடுத்து இந்த சுகர் சிரப்பில் போட்டாச்சு. இதை போட்டு ஒரு ப்ரெஸ் லைட்டாக அந்த நல்லா டிப் ஆகிற மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் ஊற விட்டுடலாம். ஒரு 4-5 நிமிஷம் ஊறினா போதும், ரொம்ப நேரம்லாம் இருக்க வேண்டாம். நல்லா சூடாக இருக்கும்போதே ஒரு அழுத்தம் கொடுத்து அதையும் பரட்டி போட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இது ஒரு குழியான பாத்திரம் வச்சுருந்தா இன்னும் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்க வேண்டியதான். அது வரைக்கும் அதை ஊறட்டும். இது சூடோடு இருக்கிறதுனால நல்லா அதை அப்சர்வ் பண்ணிடும், சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ணிடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு வேணும்னா சுகர் சிரப்பில் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம், இல்லைன்னா ரோஸ் எசன்ஸ் போட்டுக்கலாம், ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ எடுத்தாச்சு. எடுத்து தனியாக வச்சிட வேண்டியதான். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. கொஞ்சம் நேரத்தில் நல்லா செட் ஆகிடும். பாகு வந்து ரொம்ப முருகிடக்கூடாது, லேசாக அந்த பிசுக்கு பதம் வரும்போது எடுத்துடலாம் போதும். அதாவது குலாப் ஜாமுனுக்கு செய்கிற மாதிரி தான் அந்த பாகு பதம் இருக்கணும், அதுவே போதுமானது. இப்போ எடுத்தாச்சு. இப்போ எடுத்து இதெல்லாம் தனியாக வச்சாச்சு. இப்போ மறுபடியும் மீதி இருக்க மாவெல்லாம் சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், மினி ஜாங்கிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா சாப்பிடும்போதே நல்லா க்ரன்ச்சியாக நல்லா இருந்துச்சு, சாப்பிடவே நல்லா இருந்தது. இப்போ மறுபடியும் நம்ம வந்து இந்த மாதிரி சுற்றிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் சுற்றியாச்சு. அது வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறமா முதல்ல செஞ்ச மாதிரியே ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு மறுபடியும் அது நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து அந்த சுகர் சிரப்பில் டிப் பண்ணி 4 to 5 minutes வச்சு எடுத்து வச்சிட வேண்டியதுதான். அது மாதிரி இருக்கிற மாவெல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது. நம்ம சாதாரண ஜாங்கிரின்னும் போது அதில் மேலே ஒரு சுத்து ரவுண்டாக ஒரு பூ மாதிரி ஒரு டிசைன் வரும். அது வேணும்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் வரலாம். இது வந்து பெருசாக ஒன்றும் கஷ்டமே கிடையாது, ஈஸியாக செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு தனி சந்தோஷம் இல்லை, நிறையாவும் வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். 1 கப் உளுந்துன்னா 1.5 கப் சர்க்கரைங்கிறது சரியான அளவாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. இந்த ஸ்வீட் நான் செஞ்சு காமிச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.